Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 क्वेश्चन வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க. அடுத்த 3 क्वेश्चंस வந்து ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. 7th one வந்து ப்ளூரல் ஃபார்ம் சூஸ் பண்ணனும். 8th one வந்து ப்ரிஃபிக்ஸ். 9th one வந்து complete the following sentence by choosing the correct option. 10th one வந்து phrasal verb, 11th one வந்து compound word choose பண்ணனும். 12th one வந்து preposition கேட்பாங்க. 13th one வந்து suitable adjective கேட்பாங்க. 14th one வந்து most appropriate non-finite verb choose பண்ணனும். அடுத்த questions பார்த்தீங்கன்னா part 2 sectionல வந்து lessonல இருந்து 3 questions attend பண்ண சொல்லுவாங்க. 2 marks questions. 4 question கொடுத்துட்டு அதில் any 3 attend பண்ண சொல்லுவாங்க. 2 marks, each question carry 2 marks, 6 marks கிடைக்கும். அடுத்து poem கொடுத்துட்டு 4 questions கொடுத்து அதில் 3 questions choose நீங்கள் ஆன்சர் பண்ணணும். each question carry 2 marks. 2 marks question. section 3ல வந்து பார்த்தீங்கன்னா rewrite the following sentence to the other voice. இதுலேயும் any 3 தான் அட்டென்ட் பண்ணணும். 24 வந்து indirect speech, 25 வந்து punctuation, 26 வந்து transform the following sentence into a positive sentence. 27 பார்த்தீங்கன்னா rearrange the words in the correct order. அடுத்து section 4ல வந்து road map. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின் கேட்பாங்க. எனி 2 அட்டென்ட் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரி 5 மார்க்ஸு. செக்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பேராகிராஃப் தான். இது போயம்லேருந்து கேட்பாங்க. எனி 2 அட்டென்ட் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரி 5 மார்க்ஸு. அப்புறம் ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா, அதுக்கு ஆன்சர் பண்ணணும் நீங்கள். அப்புறம் பேராஃப்ரேஸு, ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கொஹிரண்ட் ஆர்டரு, அது 5 மார்க்ஸு. அப்புறம் பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் டெவலப் பண்ணணும். 40th பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். 41 வந்து நோட்டீஸு. 42 வந்து பிக்சருக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், 5 சென்டென்ஸு. 43 வந்து சம்மரி கொடுத்துருவாங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதணும். 44 வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்கு. 45 வந்து மெமரி போயம் எழுதணும், 5 மார்க்ஸு. 46 வந்து பேராகிராஃபு, ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் பேராகிராஃப் டெவலப் பண்ணணும். 47ல் வந்து பேசேஜ் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து எழுதணும். எக்ஸாம் நல்லா ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.